அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரட்டும். என்னால் முடியாது, என்னிடம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் சோர்வடைந்திருக்கும் தருணத்தில் இறைவன் உங்களை நோக்கி வருகிறார். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 113 அதிகாரம் 7 இறை வார்த்தை. அவர் எளியவரை புழுதியிலிருந்து உயர்த்துகின்றார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, திரு விவிலியத்தில் கிதியோன் என்பவரின் வாழ்க்கை இதற்கு மிக சிறந்த உதாரணம். இஸ்ரேல் மக்கள் மிதியானியர்களால் ஒடுக்கப்பட்டு பயந்து வாழ்ந்த காலத்தில் கிதியோன் மிதியானியரிடம் இருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். எதிரிகளுக்கு பயந்து திறந்த வெளியில் செய்ய வேண்டிய வேலையை மறைவான ஒரு திராட்சை ஆலையில் செய்து கொண்டிருந்த அந்த எளிய மனிதரிடம் ஆண்டவரின் தூதர் தோன்றி, வல்லமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அதற்கு கிதியோன், என் குலம் மனாசேயிலேயே மிகவும் தாழ்ந்தது, என் தந்தையின் குடும்பத்தில் நானே மிக சிறியவன் என்று மிகவும் தாழ்மையுடன் பதிலளித்தார். தன்னை தூசி போலவும் வறியவனாகவும் கருதிய கிதியோனை ஆண்டவர் கை தூக்கி விட்டார். வெறும் 300 வீரர்களை கொண்டு ஒரு பெரும் படையை வெல்லும் ஆற்றலை அவருக்கு தந்தார். தன்னை ஒன்றுமில்லாதவன் என்று நினைத்த ஒருவனை ஒரு நாட்டின் விடுதலை வீரனாக இறைவன் உயர்த்தினார். இன்று நீங்களும் உங்களை தாழ்வாக நினைக்கலாம், ஆனால் இறைவன் உங்களை ஒரு வலிமை மிக்க வீரராக மாற்றப் போகிறார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, இந்த விடியலுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பலவீனங்களையும் என் ஏழ்மையான சூழ்நிலைகளையும் நீர் அறிவீர். கிதியோனை தேடி வந்து அவனை உயர்த்தியது போல இன்று என்னையும் உமது கரம் தேடி வரட்டும். நான் தகுதியற்றவன் என்று நான் நினைக்கும் போதெல்லாம் உமது வல்லமை என்னை தாங்கட்டும். குப்பை மேடாக தெரியும் என் கவலைகளை மாற்றி உமது ஆசீர்வாதத்தால் என்னை உயரத்தில் அமர செய்யும். உமது திருவுளம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இறைவன் உங்களை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் குடும்ப பின்னணியோ உங்கள் தற்போதைய சூழலோ இறைவனின் ஆசீர்வாதத்திற்கு தடை அல்ல. கிதியோனை உயர்த்திய அதே இறைவன் இன்று உங்கள் கரத்தை பிடிக்கிறார். இன்று உங்கள் வாழ்வில் ஒரு மேன்மையான மாற்றம் தொடங்கும். துணிவோடு இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள்.